தினமணி நாளேடு ஏப்ரல் 19ஆம் தேதி தலையங்கத்தில் தனது ஆர்வத்தை ஆசையை வெளியிட்டுள்ளது. தினமணியின் கவலை திமுகவின் வருங்காலம் பற்றியது அல்ல. தினமணியின் நீண்ட நாள் பேராசை திமுக என்கிற அமைப்பு பூண்டற்று போக வேண்டும் என்பதுதான். திமுக தினமணி நினைப்பது போல அது சுட்டிக்காட்டியுள்ள இதர 3 கட்சிகளை போன்றது அன்று என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று முரசொலி தெரிவித்துள்ளது. திராவிட இயக்க அரசியல் கட்சிக்கு ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டுமே அதன் கொள்கைகளை நேரடியாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பிற கட்சிகள் ஆட்சியில் உள்ளபோது அவர்களை நாடி சாதனைகளை நிகழ்த்திக் கொள்வதை விட நமக்கு என்று ஓர் அமைப்பு இருந்தால் அவற்றை எளிதாக நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என தொடங்கப்பட்டதே திமுக என்று கூறியுள்ளது. நடிகர் ஒருவர் கைரேகை பார்த்து சொன்னதாலும் ஒரு படம் தயாரிக்க செய்து அதன் வெற்றியை நேரடியாக தியேட்டருக்கு சென்று கண்டு அந்த படத்தின் தயாரிப்பாளர் சொன்ன கருத்தை மனதில் இருத்தியும் தன் செல்வாக்கை காட்டிக் கொடுத்தும் அரசியல் அரிப்படுத்த தொடங்கப்பட்டதல்ல திமுக என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல் பண கொழுப்பால் மாழைகளாய் பதுக்கப்பட்டு மீண்டும் அதனை பணமாக்கி சாதியை மறைமுக சக்தியாக வைத்து பதவி அரிப்படுத்து அரசியல் வணிகம் செய்ய தொடங்கப்பட்டது அல்ல திமுக. மதியுகி ஒருவர் ஆயக்கலை 64 கற்றவராக இருக்கலாம். பழமொழி பயின்று பேசலாம். வார்த்தைகளை முடைந்து குடைந்து எழுதலாம், பாடலாம், உரையாடலாம். தமிழ்நாட்டில் பிறந்து இருக்கலாம். குழந்தையிலேயே காமராசரை பார்த்து இருக்கலாம். இந்த மதியுகி தமிழ்நாட்டை சேராத ஒருவர் அரசியலில் நுழையலாம் என்று எண்ணியபோது அரசியல் எனக்கு வேண்டாம் என்றவர். அவர் கட்சி தொடங்க முன்வந்த போது இந்த மதியுகி முந்திக் கொண்டு கட்சியை தொடங்கிவிட்டார். அப்படி அவசரத்திற்கு பிறந்தது அல்ல திமுக என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது. தினமணி திமுகவை தனித்து மற்ற கட்சிகளோடு இணைக்காமல் விமர்சனம் செய்திருக்கலாம். ஆனால் மேலே நாம் சுட்டிக்காட்டியபடி அக்கட்சிகளை போன்றது அல்ல திமுக என சொல்ல தினமணிக்கு பெரிய மனம் வேண்டும். அப்படிப்பட்ட பழுத்த மனம் தினமணிக்கு எப்படி வரும் என்று நமக்கு தெரியாதது அல்ல. நாம் இங்கே சொல்ல வருவது தினமணி காட்டும் அக்கட்சிகளை போன்றதல்ல திமுக. திமுக தனித்தன்மை கொண்டது என்பதை தினமணி உணர வேண்டும். தினமணியைப் போல் சிந்திப்பவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவதாக முரசொலி கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 2ஆம் கட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி நடந்து முடிந்துவிட்டது. மே 19ஆம் தேதியும் 4 சட்டமன்ற இடைத்தேர்தல்களுக்கெல்லாம் மே 23ஆம் தேதி முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலின் முடிவுகளை இந்தியா முழுமையும் மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்பார்ப்பு மத்திய மாநில அரசுகளின் மாற்றங்களை எதிர்நோக்கியே இருக்கிறது. முடிவுகள் எப்படி இருக்கும் என்ற நிலையில் தினமணி தனது கருத்தை தலையங்கத்தின் மூலம் திமுகவை சபிக்கும் விதமாக வெளியிட்டிருக்கிறது. இதுதான் தினமணியின் உள்ள கிடக்கு என்றும் முரசொலி தலையங்கம் கூறியுள்ளது. 6 மாதத்திற்கு முன்பு திமுகவுக்கு 39 இடங்களிலும் நாடாளுமன்றத்திற்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது. இந்த தேர்தலில் திமுக 2 கட்சிகளின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். திமுக அணி 30 நாடாளுமன்றத்திற்குரிய இடங்கள் பெறாமல் போனால் மு.க. ஸ்டாலினின் தலைமை குறித்து ஐயப்பாடு எழக்கூடும். திமுகவின் வருங்காலம் கேள்விக்குறியாகிவிடும். கட்சியில் பிளவு ஏற்பட்டாலும் வியப்படைய தேவையில்லை. இவையெல்லாம் தினமணியின் ஆசை. 6 மாதத்திற்கு முன்பு இருந்த நிலை இப்போது என்ன மாறிவிட்டது? திமுகவை விட எதிரணியில் உள்ள கட்சிகள் எவ்வகையில் திமுகவை வெற்றி கொள்கின்றன என்பதை தினமணி சொல்லவில்லை. திமுகவை பொறுத்தவரை என்றுமே வருங்காலம் என்பது இல்லாமல் போனதில்லை. நாடாளுமன்ற சட்டமன்ற பங்கேற்புகள் முற்றிலும் துடைத்தெறிந்துவிட்ட நாட்களிலும் காலங்களிலும் கூட அதன் மக்கள் பணி போர்க்குணம் என்பது எப்போதும் போல் இருந்து வந்து இருக்கிறது என்பதை தினமணிக்கு நினைவூட்ட விரும்புவதாக முரசொலி கூறியுள்ளது. 16வது மக்களவையில் திமுகவுக்கு பிரதிநிதித்துவமே இல்லை. மாநிலங்களவை உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு மக்கள் பணியாற்றவில்லையா? பிரதமரை சந்திக்கவில்லையா? குடியரசுத் தலைவரை பார்க்கவில்லையா? மத்திய அமைச்சர்களை பார்க்கவில்லையா? தனிநபர் மசோதாவை நிறைவேற்றப்படவில்லையா? சட்டமன்றத்தில் இதுவரை மிக பெரும்பான்மையுள்ள எதிர்க்கட்சியாக இருந்து பணியாற்றி வரவில்லையா? இவையெல்லாம் மு.க. ஸ்டாலின் தலைமையில்தானே நடைபெற்று வருகின்றன என்றும் முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலை பற்றியும் தினமணி கருத்து சொல்கிறது.
4 பேர் அதிமுகவினர் வெற்றியடைந்தால் அதிமுக ஆட்சிக்கு தக்க வைத்துக் கொள்ளுமாம். ஆனால் திமுக ஆட்சியை கைப்பற்ற 22 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டுமாம். இது எளிதான காரியமில்லையாம். நமக்காக தினமணி வருத்தப்படுவதாக இதை எடுத்துக்கொள்ள முடியுமா? நம் மேல் உள்ள கரிசனத்தாளா அப்படி எழுதுகிறது? அல்ல. நடைபெற்று முடிந்த தேர்தல்களில் மத்தியில் இவர்கள் வரவில்லை என்றால் ஒளிந்தார்கள். இடைத்தேர்தல் மூலமாகவும் ஆட்சியை பிடிக்க இவர்களுக்கு வாய்ப்பில்லை. இதோடு திமுகவின் கதை முடிந்தது. ஓர் அழகிய அசுரன் வீழ்ந்தான். இன்னொரு தீபாவளி கொண்டாடலாம் என்று நினைக்கிறது தினமணி. தினமணியின் பேராசை நிறைவேறப் போவதில்லை. திமுக பல எதிர்ப்புகளையும் மாற்றங்களையும் எதிர்கொண்டு தொடர் வெற்றிகளை ஈட்டி வந்திருக்கிறது. மாநில ஆட்சியை நடத்தியிருக்கிறது. மத்தியில் அதிகாரத்தில் பங்கேற்றிருக்கிறது. தினமணி நினைப்பது போல திமுக இப்போது மரிக்காது. திமுகவை நிறுவிய அண்ணா கூறினார், அது சாகும்போது சிரித்து கொண்டே சாகும் என்றார். கழகம் சாகிற நிலை வரும்போது மானுடம் வெல்லும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற மறைமொழி கிள்ளை மொழியாய் இனிக்கும். அங்கே அறிவே அரண் என்று போற்றப்படும். சதுர்வனம் இருக்காது. பிதிர்லோகத்தை காண முடியாது. தற்போது மெச்சும் நச்சு சனாதனம் இருக்காது. அப்படி ஒரு நிலை தோன்றாமல் கழகம் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டே சாகும் என்றார் அண்ணா. இது உடனடியாக நடவாதது என்று அண்ணாவுக்கு தெரியும். அந்த சிக்கலின் ஆழத்தை காட்டவே அண்ணா அவ்வாறு குறிப்பிட்டார். இப்படி ஒரு பெருஞ்சிக்கலை தீர்ப்பதற்காக போராடி வரும் திமுகவை தேர்தல் தோல்விகள் கடந்த காலத்திலும் அழித்துவிட முடியாத போது தினமணியின் பேராசை இப்போது எப்படி நிறைவேறும்? ஆகவே அது எப்போதும் நிறைவேறாது என்று முரசொலி தலையங்கம் குறிப்பிட்டிருக்கிறது.